நிறைய பேருக்கு சொந்த வீடு வாங்கணும், சொந்த வீடு கட்டணுன்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கு. அத பற்றி தான் இன்னைக்கோட வீடியோவ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள. பலருக்கும் சொந்த வீடு கட்டி அதில் குடியேற வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஒரு சிலர் கட்டிய வீடாக வாங்குவார்கள். இன்னும் சிலரோ சொந்தமாக இடம் வாங்கி அதில் வீடு கட்ட முயற்சி செய்வார்கள். அப்படி வீடு கட்ட முயற்சி செய்யும் பொழுது ஏதோ சில காரணங்களால் அந்த வீட்டை கட்ட முடியாத சூழ்நிலை உண்டாகும். ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து அந்த வீடு கட்டி முடிக்க முடியாத நிலைக்கு ஆளாவார்கள். இது 1 மாதம் 2 மாதம் இல்லாமல் ஒரு சிலருக்கு வருடக்கணக்கில் கூட அந்த வீட்டை கட்டி முடிப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளும். பணம் இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் பண விரயம் ஏற்பட்டு வீட்டை கட்டி முடிக்க முடியாத நிலையில் ஆளாவார்கள். இப்படி சொந்த வீடு வாங்குவதிலோ கட்டுவதிலோ அல்லது கட்டி முடிப்பதிலோ இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் தகுடுபடி பண்ணுவதற்கு நீங்கள் ஒரே ஒரு விளக்கு தான் ஏற்ற வேண்டும். அது என்ன விளக்கு, எப்படி ஏத்துன்றத இப்ப பார்க்கலாம் வாங்க. நாம் வணங்கக்கூடிய ஒரு சில தெய்வங்கள் சொந்த வீடு அமைவதற்கு உதவக்கூடிய தெய்வங்களாக திகழ்கின்றன. அப்படிப்பட்ட தெய்வங்களை நாம் வழிபடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சொந்த வீட்டிற்குரிய யோகம் நமக்கு கண்டிப்பாக உண்டாகும். அந்த வகையில் சொந்த வீடு அமைவதற்கு உதவக்கூடிய கிரகமான செவ்வாய் பகவானுக்குரிய அதிதேவதையாக திகழக்கூடியவர் முருகப் பெருமான். அதனால்தான் நிலம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர வேண்டும் என்றால் முருகப் பெருமானை வழிபட வேண்டும். இதேபோல் சிவபெருமானுக்குரிய மண் சம்பந்தப்பட்ட கோவில்களுக்கு போய் வழிபாடு செய்தாலும் மண் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீங்கும். இந்த உலகத்தையே தன்னுடைய 3 அடிகளால் அளந்த பெருமாளை நாம் வழிபட்டாலும் நமக்கு சொந்த வீடு அமையும் யோகம் உண்டாகும். சொந்த வீடு அமைய நாம் ஏற்ற வேண்டிய ஒரே ஒரு தீப வழிபாடு தான். பெருமாளுக்குரிய நட்சத்திரமாக திகழக்கூடியதான் திருவோண நட்சத்திரம்னு சொல்லுவோம். திருவோண நட்சத்திரத்தன்று ஒரு சிறிய தட்டில், அதாவது பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. அந்த பித்தளை தட்டிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்துக்கொண்டு அதற்கு மேல் புதிதாக வாங்கிய அகல் விளக்கை வைக்க வேண்டும். பழைய அகல் விளக்க வச்சிடாதீங்க. ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ணது வைக்க வேணாம். இதுக்குன்னு புதுசா வாங்கிக்கோங்க. அந்த அகல் விளக்கிற்கும் சந்தனம் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு சுத்தமான விளக்கெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நாம் குடியிருக்கும் வீட்டின் அக்னி மூலை என்று சொல்லக்கூடிய தென்கிழக்கு மூலையில் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். இவ்வாறு தீபம் ஏற்றும் பொழுது உலகளந்த பெருமாளை மனதார நினைத்து கொண்டு அவருக்கு பால் பாயாசத்தை நெய்வேத்தியமாக வைத்து இந்த தீபத்தை ஏற்றி சொந்த வீடு அமைய வேண்டும் என்று மனதார வேண்டுதல் செய்ய வேண்டும். இப்படி தொடர்ந்து 7 திருவோண நட்சத்திரம் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய விரைவிலேயே சொந்த வீடு அமைவதற்குரிய யோகம் உண்டாகும். இந்த எளிமையான தெய்வ வழிபாட்டில் நம்பிக்கை இருப்பவர்கள் முழு நம்பிக்கையுடன் இந்த வழிபாட்டை செய்து சொந்த வீடு கட்டி குடியேறு யோகம் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.